லாஸ்ட் வீடியோவில் நம்ம கார்ட் காம்பவுண்ட் கிரியேட் பண்ணியிருக்கோம். இன்னும் பார்த்தீங்கன்னா நம்ம இங்கே ஒரு டெக்ஸ்ட் இருக்குல்ல 1% ஆஃப் அப்படின்ட்டு டெக்ஸ்ட் வரணும். அதே மாதிரி ஹாவர் பண்ணும்போது ஆட் டு கார்ட் அப்படின்னு வருதுல்ல அந்த டெக்ஸ்ட்டும் வர வைக்கணும். ஸோ அது இந்த வீடியோவில் பண்ணலாம். அது ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட்டாக வந்து நாவ்பார் வீடியோவில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணியிருந்தேன். அதாவது பார்த்தீங்கன்னா app.js இருக்குல்ல, இதில் வந்து நம்ம என்னென்னா ஸோ லைன் நம்பர் வந்து 38 சம்திங் 38 போகிறோன்னா இந்த டெக்ஸ்ட் இந்த ஸ்டைல் வந்து ஆட் பண்ணாமல் விட்டுருந்தேன். அதாவது மீடியம் வந்து பிளாக் அப்படின்னு. இங்கே பார்த்தீங்கன்னா கண்டிஷனலாக வந்து பண்ணுறோம். ஓப்பனாக இருந்தால் பிளாக், இல்லைன்னா ஹிடன் அப்படின்னு பண்ணுறோம். ஆனால் வந்து டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு நான் கொடுக்காம விட்டேன். ஸோ அதனால என்ன ஆகும்னா உங்களுக்கு வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா ஃபுல் ஸ்க்ரீன் வரும்போது இது வந்து டிஸப்பியர் ஆகிடும் நேவ் பாரில். இப்போது நான் சின்னதாக்குறேன் ஸ்க்ரீனை. ஸோ இப்போ கரெக்டாக வரும். ஃபோன் ஸ்க்ரீனில் வந்து இது கரெக்டாக வரும். மீடியம்க்கு மேலே வந்து அது டிஸப்பியர் ஆகிடும். ஸோ அதுக்கான ஃபிக்ஸ் என்ன அப்படின்னா, நான் அந்த மீடியம் பிளாக் அப்படின்னு நம்ம டிஃபால்ட்டாக என்ன இருக்கணும் அப்படின்னு ஆட் பண்ணணும். ஸோ சாரி, இங்கே போய்ட்டு நான் மீடியம் பிளாக் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ மீடியம் பிளாக் அப்படின்னு ஆட் பண்ணால் இந்த இஷ்யூ வந்து ரிசால்வ் ஆகிடும். இதில் ப்ரீவியஸ் வீடியோவில் ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு கோடு வந்து கிட்டப்பில் வந்து ஆட் பண்ணியிருந்தேன். பட் அதை வீடியோவில் வந்து கம்யூனிகேட் பண்ண மிஸ் பண்ணிட்டேன். ஸோ இன்கேஸ் உங்களுக்கு இந்த பிரச்சனை இருந்துச்சு அப்படின்னா அந்த சிங்கிள் ஸ்டைல் வந்து ஆட் பண்ணணும். மீடியம் பிரேக் பாயிண்ட்லேருந்து பிளாக் அப்படின்னு சொல்லிட்டு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கோட் எல்லாமே அவைலபிள் தான் கிட்டப்பில். நம்ம சேனலோட கிட்டப்பில் இந்த கோட் அவைலபிள். நீங்கள் வந்து இங்கே போயிட்டு கரஸ்பாண்டிங் இப்போ நீங்கள் வீடியோ 9 பார்க்குறீங்க அப்படின்னா வீடியோ 09 போனீங்கன்னா அந்த பிரான்ச்சில் நம்ம அதில் என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுறோமோ அதெல்லாம் வந்து இங்கே அவைலபிளாக இருக்கும். ஸோ நீங்கள் இங்கேருந்து எடுத்துக்கலாம். இந்த லிங்க்கும் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன்லேயும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இன்கேஸ் வந்து உங்களுக்கு கோடில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கிட்டப் வந்து ரெஃபர் பண்ணிக்கலாம். ரெஃபர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளாரிட்டி கிடச்சிடும். ஓகே, ஸோ இப்போ நம்ம கோட் கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து இங்கே டெக்ஸ்ட் வந்து மேலே 1% ஆஃப் இருக்குல்ல, அது ஃபஸ்ட்டு கொண்டு வரலாம். ஸோ கோட் போகிறேன். கோடில் நம்ம ஃப்ரூட்ஸ் கார்டில் தானே ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ நான் இப்போ வெளியே வந்து ஒரு ஸ்பேன் டேக் வந்து ஆட் பண்ணுறேன். ஸோ ஸ்பேனில் டெக்ஸ்ட் வந்து 1% ஆஃப் அப்படின்ற டெக்ஸ்ட் ஆட் பண்ணுறேன். சாரி 1% ஆஃப் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு இங்கே வந்து ஆட் ஆகிருக்குல்ல. ஸோ இதை வந்து நம்ம கரெக்டாக வந்து பொசிஷன் பண்ணணும், இங்கே வந்து கொண்டு வரணும். ஸோ இப்போ இது என்ன கான்செப்ட் யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்னா, இப்போ நான் சின்னதாக கேட்குறேன் ஸ்க்ரீனை. சிஎஸ்எஸ்ல வந்து பொசிஷன்ஸ் அப்படின்ற கான்செப்ட் இருக்கும்ல, அந்த பொசிஷன்ஸ் கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். நான் டெய்ல்விண்ட் போகிறேன். டெய்ல்விண்டில் என்னென்ன யூட்டிலிட்டி கிளாஸஸ் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ நம்ம சிஎஸ்எஸ்ல இருக்க அதே தான், ஸ்டாட்டிக், ஃபிக்ஸ்டு, அப்சல்யூட், ரிலேட்டிவ், ஸ்டிக்கி. ஸோ இது வந்து சிஎஸ்எஸ்ல இருக்க அதே கான்செப்ட் தான் இங்கே டெய்ல்விண்ட்லையும். ஸோ இப்போ இந்த பொசிஷன் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஏன்னா இப்போ நம்ம வந்து இங்கே இருக்க டெக்ஸ்ட்டை வந்து இங்கே வந்து கொண்டு போகணும் அப்படின்னா நம்ம வந்து அதை அப்சல்யூட் பொசிஷனாக வச்சா தான் டெக்ஸ்ட்டை வந்து அப்படி மூவ் பண்ண முடியும். ஸோ சிஎஸ்எஸ் கான்செப்ட் தான் இப்போ அதுதான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ அதே மாதிரி உங்களுக்கு தெரியும்ல, இப்போ இங்கே வந்து அப்சல்யூட்டாக இருக்கணும் அப்படின்னா அதோட பேரண்ட் வந்து ரிலேட்டிவாக இருக்கணும். ரிலேட்டிவாக இருந்தால் தான் சைல்டு வந்து அப்சல்யூட்டாக இருக்க முடியும். ஸோ நம்ம அந்த மாதிரி தான் வந்து சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இப்போ போயிட்டு இங்கே போயிட்டு இப்போ பேரண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கார்ட் காம்பவுண்டில் இந்த டிவ் தானே பேரண்ட்டு, இந்த ஸ்பேன் டேக்கு. ஸோ அந்த ஸ்பேனை போயிட்டு நான் வந்து ரிலேட்டிவ் அப்படின்னு செட் பண்ணுறேன். பேரண்ட் ரிலேட்டிவாக இருந்தால் தான் சைல்டு வந்து அப்சல்யூட்டாக இருக்க முடியும். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஜஸ்ட் சிஎஸ்எஸ் கான்செப்ட் தான். ஸோ கிளாஸ் நேம் வந்து அப்சல்யூட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ அப்சல்யூட் கொடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நம்ம அந்த டெக்ஸ்ட்டு வந்து இல்லை, அந்த ஸ்பேன் டேக் வந்து இல்லை. ஏன்னா வந்து நம்ம அதை பொசிஷன் பண்ணணும். பொசிஷன் பண்ணால் தானே அப்சல்யூட்டாக இருக்கும்போது கரெக்டாக வரும். ஸோ நான் இங்கே போய்ட்டு பொசிஷன் பண்ணுறேன். ஸோ இந்த பொசிஷன் பண்ணுறதுக்காக இது கொஞ்சம் ஸ்க்ரால் பண்ணிக்கிறேன் மேலே, ஸோ உங்களுக்கு ஈஸியாக தெரியும். ஸோ இதை பொசிஷன் பண்ணுறதுக்கு நான் இங்கே போய்ட்டு டாப், இப்போ நமக்கு வந்து ரைட் சைடு தானே வரணும். ஸோ டாப் ரைட்டில் வரணும். ஸோ நான் டாப் வந்து 3 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். அதே மாதிரி ரைட்டும் வந்து 3 அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு டெக்ஸ்ட் வந்து இந்த இடத்துக்கு போயிடுச்சு. ஸோ நம்ம என்னென்னா அப்சல்யூட்டாக வந்து இதை ஸ்பேன் டேக் வந்து வச்சுருக்கோம். ஸோ அப்சல்யூட்டாக இருக்கும்போது நமக்கு தேவையான இடத்துக்கு மூவ் பண்ண முடியும். நம்ம அப்சல்யூட்டாக வைக்கிறோம் அப்படின்னா பேரண்ட் வந்து ரிலேட்டிவாக இருக்கணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம தேவையான ஸ்டைல்ஸ் வந்து ஆட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு அதுக்கு வந்து ஒரு பேக்ரவுண்ட் ஆட் பண்ணலாம். ஸோ பிஜி நான் ஸ்கை எப்படி ஒரு கலர் இருக்குது, நான் ஸ்கைன்ற கலர் கொடுக்குறேன். ஸ்கை 300 அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஏன்னா நமக்கு இந்த பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலரில் தானே இருக்குது. ஸோ அது மாதிரி கொண்டு வரதுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து ஒயிட் ஆக்கணும். அது மாதிரி நமக்கு ரவுண்டட் எட்ஜஸ் இதெல்லாம் இருக்குல்ல, ஸோ அதெல்லாம் கொடுக்கலாம். ஸோ டெக்ஸ்ட் ஒயிட் ஆக்கணும் அப்படின்னா டெக்ஸ்ட் ஹைஃபன் ஒயிட் அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ டெக்ஸ்ட் ஒயிட் ஆகிடுச்சு. ஸோ நமக்கு வந்து ரவுண்டட் கார்னர்ஸ் வந்து தேவை. ஸோ அதுக்கு முன்னாடி பார்டர் ஆட் பண்ணிக்கிறேன்.
ஸோ பார்டரும் வந்து அதே கலரில் ஆட் பண்ணிக்கலாம். அப்போ தான் வந்து நமக்கு அந்த லுக் வரும். ஸோ பார்டர் வந்து நம்ம ஸ்கை 300 ஆல்ரெடி ஆட் பண்ணியிருக்கோம்ல, பேக்ரவுண்டுக்கு அதே கலர் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிவிட்டு இப்போது நம்ம பண்ண வேண்டியது, இப்போது பார்த்தீங்கன்னா பேடிங் வந்து ஆட் பண்ணலாம் எல்லா சைட்ஸுக்கும். நான் பேடிங் வந்து 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ இப்போ எல்லா சைடுக்கும் பேடிங் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி எட்ஜஸ் வந்து ரவுண்டட் லார்ஜ் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ரவுண்டட் லார்ஜ் இது மாதிரி வந்துருச்சு. ஸோ நம்ம ரெக்குவயர்மெண்ட்டில் இதே மாதிரி தான் இருக்குது. இன்னும் பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட் கொஞ்சம் சின்னதாக இருக்குது, அது மாதிரி மாற்றலாம். ஸோ இப்போ போய்ட்டு நான் டெக்ஸ்ட் எஸ்எம் அப்படின்னு கொடுக்குறேன். ஓகே, டெக்ஸ்ட் வந்து இப்போ சின்னதாகிடுச்சு. ஓகே, ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம பொசிஷன் சிஎஸ்எஸ்ல இருக்க பொசிஷன்ஸ் யூஸ் பண்ணி இந்த லேபிள் வந்து இங்கே வர வச்சுருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் இன்னும் நம்ம பண்ண வேண்டியது என்ன பார்த்தீங்கன்னா, இப்போ ஹாவர் பண்ணும்போது தான் இந்த ஆட் டு கார்ட் அப்படின்னு டெக்ஸ்ட் வருதுல்ல, ஸோ இது மாதிரி வந்து நம்ம கொண்டு வரணும். ஹாவர் பண்ணும்போது ஆட் டு கார்ட்ன்ற டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கணும். ஸோ அது பண்ணுறதுக்காக இங்கே போயிட்டு இதுக்குள்ள இந்த ஸ்பேன் டேக் இருக்குல்ல, நம்ம ஆல்ரெடி வந்து இது மூணுமே வந்து ஒரு ஃப்ளெக்ஸ்குள்ளே கொடுத்துருக்கோம். ஃப்ளெக்ஸோட டேரக்ஷன் வந்து காலம் அப்படின்னு கொடுத்துருக்கோம். ஸோ இதில் போயிட்டு ஆட் பண்ணலாம். ஸோ ஸ்பேன் டேக் செலக்ட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் டெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஆட் டு கார்ட் அப்படின்னு ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ நம்ம டெக்ஸ்ட் விசிபிளாக இருக்குது, நமக்கு தேவையான மாதிரி ஸ்டைல் பண்ணணும். ஸோ ஆட் டு கார்ட் பார்த்தீங்கன்னா கலர்ஸ் ஃபஸ்ட்டு இதோட ஸ்டைல்ஸை வந்து செட் பண்ணிக்கலாம். கலர் எல்லாமே வந்து கேப்ஸில் இருக்குது, ஸோ கேப்ஸ் மாற்றிக்கலாம். ஸோ இங்கே போயிட்டு அப்பர் கேஸ் அப்படின்னு ஆட் பண்ணுறேன். ஸோ நம்ம அப்பர் கேஸ் அப்படின்னு ஆட் பண்ணோம்னா எல்லாமே வந்து கேப்ஸ் ஆகிடும். அது மாதிரி டெக்ஸ்ட்டோட கலரை சேஞ்ச் பண்ணுறேன். டெக்ஸ்ட் லைம் அப்படின்னு ஒரு கலர் இருக்குது, ஸோ லைம் யூஸ் பண்ணிக்கிறேன். லைமில் 400 கொடுக்குறேன். ஓகே, ஸோ நமக்கு இங்கே தேவையான இந்த மாதிரி கலரில் வந்து வந்திருக்கு. அது மாதிரி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டு கொஞ்சம் சின்னதாக தான் இருக்குது, நான் டெக்ஸ்ட்டை வந்து சின்னதாக ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ ஓகே, நான் காப்பி பேஸ்ட் பண்ணதில் டெக்ஸ்ட் ஸ்லேட் ஆல்ரெடி இருக்குது, ஸோ நான் இதை ரிமூவ் பண்ணிடுறேன். டெக்ஸ்ட்டை வந்து ஸ்மால் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, ஸோ இன்னுமே டெக்ஸ்ட் ஸ்மாலாக தான் இருக்குது, நான் எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஸோ எக்ஸ்ட்ரா ஸ்மால் அப்படின்னு மாற்றிருக்கோம் டெக்ஸ்ட்டை. இன்னும் பார்த்தீங்கன்னா இதோட ஸ்பேஸிங் வந்து அட்ஜஸ்ட் பண்ணலாம். இதை அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்காக இங்கே மார்ஜின் ஒய் வந்து கொடுத்துருக்கோம்ல, 2 கொடுத்துருக்கோம், அதை 1 ஆக்கிக்கிறேன். அதே மாதிரி பேடிங்கே வந்து 1 ஆக்கிக்கலாம். ஸோ 1 ஆக்கிட்டு இப்போ இந்த டெக்ஸ்ட் இந்த 3 ஸ்பேன் டேக் இருக்குல்ல, இந்த ஸ்பேன் டேக்கான ஸ்பேஸை வந்து இன்க்ரீஸ் பண்ணலாம். ஸோ இதுக்கு வந்து நம்ம ஆல்ரெடி ஒரு யூட்டிலிட்டி பார்த்தோம்ல, ஸ்பேஸ் ஒய் அப்படின்னு. ஸோ அதான் வந்து யூஸ் பண்ணுறேன். ஸ்பேஸ் ஒய் 1 அப்படின்னு கொடுக்குறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த பிட்வீன் இந்த ஸ்பேன் டேக்ஸ்க்குள்ளே இருக்க ஸ்பேஸ் வந்து நம்ம 1 அப்படின்னு கொடுத்துருக்கோம். இப்போ அதுக்கேற்ற மாதிரி வந்து செட் ஆகிருக்கு. இன்னும் நம்ம பண்ண வேண்டியது, நம்ம ஹாவர் பண்ணும்போது மட்டும்தான் அந்த டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கணும். ஸோ அப்போ இதுக்கு பார்த்தீங்கன்னா இதில் வந்து ஒரு கான்செப்ட் இருக்குது, டெய்ல்விண்டில் குரூப் அப்படின்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. ஸோ குரூப் போகிறேன். இப்போ குரூப்பில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து கொடுத்துருப்பாங்க குரூப் மாடிஃபையர் அப்படின்னு. ஸோ இதுதான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம், குரூப் ஹாவர் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ குரூப்ன்ற கான்செப்ட் வந்து என்ன அப்படின்னா, இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு கார்டு மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த கார்டில் பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்விஜி ஐக்கான் இருக்குது, தென் டைட்டில் இருக்குது, டெக்ஸ்ட் இருக்குது. இப்போ நம்ம இதை ஹாவர் பண்ணும்போது எல்லா இதோட கலரும் வந்து மாறுதில்ல. அப்போ நம்ம ஹாவர் பண்ணும்போது போய் ஒவ்வொரு எலமெண்ட்டுக்கும் ஆட் பண்ணுறதுக்கு பதிலாக நம்ம வந்து மொத்தமாக இந்த குரூப்க்கு வந்து ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது ஃபுல்லாமே ஒரு டிவ் டேக்குள்ளே தானே இருக்கும். அந்த டிவ் டேக்கை போய் குரூப் பண்ணிக்கலாம். குரூப் பண்ணிவிட்டு ஹாவர் பண்ணும்போது என்ன சேஞ்ச் ஆகணுமோ அதை வந்து இந்த குரூப்புக்கு வந்து அப்ளை பண்ணலாம். இப்போது கீழே வந்து கொடுத்துருப்பாங்க. இன்னும் இந்த எக்ஸாம்பிள் பாருங்கள். இதில் வந்து இப்போது கால் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து வருதுல்ல. ஸோ இப்போ வந்து ஹாவர் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா அதே தான், ஒரு இமேஜ் இருக்குது, தென் ஒரு 2 டெக்ஸ்ட் ஸ்பேன் டேக் இருக்குது. பட் நம்ம ஹாவர் பண்ணும்போது எல்லாமே வந்து அந்த கலர்ஸ் வந்து மாறணும் இல்லை. நம்ம எங்கே வேணால் ஹாவர் பண்ணலாம், எங்கே ஹாவர் பண்ணாலும் நமக்கு இந்த கால் அப்படின்றது வரணும். நான் இந்த கார்னரில் பண்ணாலும் சரி, இந்த இமேஜில் பண்ணாலும் சரி, நமக்கு வந்து இந்த கால்ன்ற டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்கணும். ஸோ அதுக்கு வந்து நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ணணும். குரூப் கிரியேட் பண்ணிவிட்டு நம்ம அது வந்து அப்ளை பண்ணலாம். இந்த ஆர்பிட்ரி குரூப்ஸ்ன்ற கான்செப்ட் தான் யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இங்கே போயிட்டு இப்போ நான் இங்கே வந்து குரூப் கிரியேட் பண்ண போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னா அவுட்டரில் இருக்குல்ல, இந்த மொத்த டிவ் டேக் இருக்குல்ல, இந்த டிவ் டேக் வந்து நம்ம குரூப் வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா டெக்ஸ்ட்டை வந்து இன்விசிபிள் அப்படின்னு வச்சுக்கிறேன். இப்போதைக்கு நம்ம டெக்ஸ்ட் வந்து விசிபிளாக இருக்குல்ல, டெக்ஸ்ட் வந்து இன்விசிபிள் அப்படின்னு செட் பண்ணிடுறேன். இன்விசிபிள் செட் பண்ணோன்னா நமக்கு வந்து யூஐயில் வந்து விசிபிளாக இருக்காது. இப்போ ஆப்பில் பார்த்தீங்கன்னா இப்போ அந்த டெக்ஸ்ட் வந்து இல்லை நம்ம ஹாவர் பண்ணும்போது அந்த டெக்ஸ்ட் வந்து வரணும். ஸோ
நான் இதுவும் பார்த்தீங்கன்னா இந்த பேடிங் இருக்குல்ல கீழே அதையும் வந்து எடுத்துறேன். ஏன்னா ரொம்ப ஸ்பேஸ் வந்து ரொம்ப அதிகமாக இருக்க மாதிரி இருக்கு. இந்த பேடிங் வந்து வேணாம். ஸோ இப்போ டெக்ஸ்ட் எப்படி இருக்குது இன்விசிபிள் எடுத்து விட்டுட்டு பார்க்குறேன். ஏன்னா நமக்கு ஸ்பேஸ் வந்து மேட்ச் ஆகுங்களா அதுக்கு நம்ம இந்த மாதிரி இருந்தால் போதும். நம்ம எதுவும் இல்லாதப்போ நமக்கு ஆட் டு கார்ட்டுக்கு இந்த அளவு ஸ்பேஸ் இருந்தால் போதும். ஸோ இங்கே போயிட்டு இப்போ இங்கே வந்து குரூப் கிரியேட் பண்ணுறேன். ஸோ இதை வந்து குரூப் அப்படின்னு கொடுத்துட்றேன். இப்போ இந்த குரூப் வச்சு இந்த குரூப் ஹாவர் ஆகும்போது நம்ம வந்து விசிபிள் அப்படின்னு செட் பண்ண போகிறோம். குரூப் ஹைஃபன் ஹாவர் அப்படின்னு கொடுக்குறேன். குரூப் ஹாவர் ஆச்சுன்னா நம்ம வந்து இங்கே விசிபிள் செட் பண்ண போகிறோம். ஸோ பை டிஃபால்ட்டாக வந்து இன்விசிபிள் செட் பண்ணியிருக்கோம். எப்போ வந்து குரூப் வந்து ஹவர் பண்ணுறோமோ அப்போ வந்து நம்ம அதை வந்து விசிபிள் அப்படின்னு செட் பண்ணுறோம். சாரி, நான் இன்விசிபிள் கொடுத்து தூக்கிட்டேன். ஸோ கரெக்டாக கொடுத்துட்றேன். ஓகே. ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம ஹவர் பண்ணும்போது இப்போ குரூப்பாக வந்து இப்போ நிறைய எலமெண்ட் உள்ள ஸ்பேன் டேக் இருக்குது, இமேஜ் இருக்குது, எல்லாமே இருக்குல்ல. நம்ம பட் இந்த கார்டு வந்து எங்கே ஹவர் பண்ணாலும் டிவ் டேக் வந்து ஹவர் பண்ணுறப்போ நமக்கு வந்து ஹவர்ன்ற அந்த சூடோ கிளாஸ் வந்து ரெக்கக்னைஸ் பண்ணிவிட்டு நமக்கு வந்து இந்த இன்விசிபிள் ஹிடன் இந்த அனிமேஷன் வந்து நடக்குது. ஓகே. ஸோ இந்த வீடியோவில் பார்த்தோம்னா நம்ம இப்போ இது வந்து கார்டு வந்து கம்ப்ளீட்டாக முடிச்சிட்டோம். இங்கே நம்ம ரெக்குவயர்மெண்ட்டில் எப்படி இருக்கோ அதே மாதிரி முடிச்சிட்டோம். இன்னும் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அந்த பின்னாடி இருக்க ஷேடோ மட்டும் கொஞ்சம் கரெக்ட் பண்ணலாம். ஸோ இப்போதைக்கு ஷேடோ பார்த்தோன்னா நம்ம எக்ஸல் கொடுத்துருக்கோம். நான் அதை லார்ஜ் அப்படின்னு மாற்றிக்கிறேன். ஓகே, சும்மா சின்ன சேஞ்ச் தான். ஓகே, ஃபைன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த செக்ஷன் வந்து டிசைன் பண்ணணும். சீசன் ஸ்பெஷல்ஸ் அப்படின்ற டெக்ஸ்ட் இருக்குல்ல. ஸோ இந்த செக்ஷன் வந்து நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் டிசைன் பண்ணலாம். இதில் பார்த்தீங்கன்னா இங்கே டிவைடருக்குள்ள டெக்ஸ்ட் இருக்குல்ல, இது வந்து டிஃபால்ட்டாக காம்பனண்ட் இருக்காது, நம்ம கஸ்டமாக தான் இங்கே வந்து கொண்டு வரணும். ஸோ அதை எப்படி பண்ணுறது அப்படின்னு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோவில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ.